அனைவருக்கும் வணக்கம். மணி ஒரு மக்கு பையன் தான். ஆனால் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இணையத்தில் ஃபுல்லாக அதுவும் பார்த்தீங்கன்னா அர்ச்சனா ஃபேன்ஸு சில பேர் சுற்றுவாங்க, அதுக்கப்புறம் தினேஷ் ஃபேன்ஸ் சுற்றுவாங்க. இல்லை என்ன பண்ண ஆரம்பிச்சாங்க அப்படின்னா மணி வந்து சரியான பாயிண்ட் எடுத்து விட்டார், விஜயவர்மா வந்து பார்த்தீங்கன்னா பதிலடி தரமாக கொடுத்து விட்டார் அப்படி இப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பல வீடியோக்களை ரெடி பண்ணி போடுறாங்க. சரி நம்மளும் பார்த்தோம் அப்படி வந்து மக்கு மணி தான் கரெக்டான பாயிண்ட் எது வச்சாரான்னு பார்த்தா ஒரு கரெக்டான பாயிண்ட் வைக்கல. அதாவது அந்த டாஸ்கில் வந்து இவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா காலையில் மார்னிங்கில் சொல்ல சொன்னார் இல்லையா, அதில் என்ன சொல்கிறார் விஜயவர்மா அப்படின்னா அந்த டாஸ்க்கை ஜெயிச்சிருக்க முயல் டாஸ்க்கை ஜெயிச்சிருக்க வேண்டுவானே மக்கு மணி நீ தான். ஆனால் நீ என்ன பண்ணிட்ட, நீ உனக்காக ஆடாமல் விஷ்ணுவோட ஸ்ட்ராட்டஜி விஷ்ணுக்காக நீ சப்போர்ட் பண்ணி என்ன பண்ணிட்ட அப்படின்னா உன்னை யூஸ் பண்ணி அப்படி கூட சொல்ல. அதாவது விஷ்ணு வந்து உன்னை யூஸ் பண்ணி அவர் ஜெயிச்சிட்டார், நீ அவரை யூஸ் பண்ண விட்டுட்ட, இவ்வளோதான் பாயிண்ட். இதுதான் சொன்னாப்புல, இதில் என்ன தப்பு இருக்குது? அப்படி திருப்பி வந்து இந்த ஆள் நான் ஒரு இண்டிவிஜுவல் பிளேயர்னு இந்த ஆள் எப்படி சொல்ல முடியும்? எப்படி சொல்லவே முடியாது. இந்த ஆள் வந்து பார்த்தீங்கன்னா மக்குமணி என்ன பண்ணுறாரு, டேரெக்டாகவே வந்து அதை இவங்க பூர்ணிமாவோட தூக்குறாரு. பூர்ணிமாவை தூக்குறவர் டக்குன்னு பார்த்து விஷ்ணுவோட தூக்கி போட்டிருந்தாருன்னா அவர் ஜெயிச்சிருப்பார், விஷ்ணுவோடதையும் தூக்கி போட்டிருந்தா அவர் ஜெயிச்சிருப்பார். விஷ்ணு என்ன பண்ணுறாப்புல திறமையாக வந்து தன்னோட இதை வச்சுக்கிட்டு இவனுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி வந்து பூர்ணிமாவை தான் காலி பண்ணிவிட்டு மொத்தமாக ரெண்டு பேர் இவனையும் வெளியேற்றிட்டார் விஷ்ணு. இதைத்தான் சொல்கிறாப்புல. இதை சொல்லிட்டு இருக்கும்போதே இந்த மக்குமணி என்ன சொல்கிறாப்புல அப்படின்னா நீ அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா விசித்ராவுக்கும் நிக்சன் சப்போர்ட் பண்ணா, விசித்ராவுக்கும் மாயாவை சப்போர்ட் பண்ணுச்சு, அதையும் சொல்லுங்கிறான். இவன் மக்குமணிங்கிறது 100% நிரூபிச்சிட்டாப்புல. மணி வந்து ஒரு மக்கு பையதாங்கிறது இதில் தெரிஞ்சிருச்சு. அதனால தான் விஜய் சொல்கிறாப்புல நீ ஒரு முட்டாள்டாட்டே, நீ தான் ஜெயிச்சிருக்கணும். அதைத்தான் நாங்கள் சொல்கிறோம். அவர் சொல்கிறோம் என்னன்னா இதில் ஜெயிக்க வேண்டியவன் நீ வந்து ஒன் கேமை நீ கரெக்டாக ஆடி இருந்தா அப்படின்னு சொன்னாக்கா நீ தான் ஜெயிச்சிருப்ப. நீ அவனுக்கு வந்து சப்போர்ட் பண்ண போய் தான் நீ தோத்துட்ட அப்படி கூட சொல்ல. அவர் உன்னுடைய சப்போர்ட்டை எடுத்துக்கிட்டு ஜெயிச்சிட்டாரு, நீ அதுக்கு இடம் கொடுத்துட்ட. இதான் பாயிண்ட். இதை சொன்னது தப்பான், இதை சொல்லக்கூடாதான். மக்குமணி இதுக்கு என்னன்னா இதுக்கு வந்து கவுண்டர் கொடுக்குறாரு. அப்போ வந்து விசித்ரா சப்போர்ட் பண்ணாங்க, நீ அதை கேட்கல. இது என்ன கவுண்டர்? அப்பா வேற லெவல் கவுண்டர். இந்த கவுண்டரை வச்சுக்கிட்டு தான் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஆஹா மணிடா ஆக என்ன ஒரு கிழிச்சிட்டாரா விஜயவர்மா, ஒரு இலவும் இல்லை. இதே கேள்வி தான் அர்ச்சனாவும் கேட்டுச்சு. அதுக்கு தினேஷ் வந்து நாய் மாதிரி குலைச்சாரு. இப்போ இதே கேள்வி தான், அதே தான் சேமு தான் சொல்கிறாப்புல. அர்ச்சனா என்ன சொல்லுச்சு, தினேஷ் வந்து பார்த்தீங்கன்னா வெளியே 2 பேர்த்த, அதாவது வெளியே உட்காந்துட்டு 2 பேர்த்த அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அவர் கைட் பண்ணுறாரு. அர்ச்சனா சொல்லுச்சு அது ஒரு நடுவர் தானே, கேமில் வந்து நடுவராக இருந்தவங்க அதான் சொல்கிறாங்க. அதை தானே விஜயன் சொல்கிறாப்புல. நீ தான் ஜெயிச்சிருக்க வேண்டிய மக்குமணி. ஆனால் அது உனக்கு புரியலை, நீ அவனுக்கு நீ யூஸ் ஆகிட்ட. அப்போ நீ ஒரு மக்கா தான் இருக்கிற அப்படிங்கிறதா வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்கக்கூடிய கருத்து. இந்த பாயிண்ட் எடுத்தோடனே அவர் தனியாக போய் உட்காந்துட்டு விஜய்கிட்ட என்ன சொல்கிறாப்புல, விஷ்ணுகிட்ட என்ன சொல்கிறாப்புல அப்படின்னா நேற்றெல்லாம் பார்த்தீங்கன்னா நீ நல்லா விளாண்டா சொல்லிக்கிட்டே இருந்தாப்புல. இப்போ வந்து பார்த்தா என்னை வந்து நல்லா விளாட்ல, நான் ஒரு முட்டாளுங்கிறாப்புல. என்னடா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாப்புல. ஒரு கேம்னு ஆரம்பிச்சா நீ நல்லா விளாடுன்னு ஒன்று என்கரேஜ் தான் பண்ண முடியும். கேம் முடிச்சதுக்கப்புறம் தான் எப்படி கேம் விளாண்டேன்னு சொல்லி கிரிட்டிசைஸே பண்ண முடியும். இந்த மக்கு மணிக்கு அந்த அறிவு கூட இல்லாமல் என்னை பார்த்தீங்கன்னா கேமுக்கு முன்னாடி நல்லா விளையாடுறான்னு சொன்னான், கேம் முடிஞ்சதுக்கப்புறம் நல்லாவே விளையாடலாம், நான் ஒரு முட்டாளுங்கிறான் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவன் சொல்கிறாங்களே. இதை எடுத்து போட்டு பார்த்தீங்களா விஜய் எக்ஸ்போஸ் பண்ணி விட்டார் மணி அப்படின்னு சொல்லி பாடி கேவலமாக விளையாண்டுருக்கேன் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இது பற்றி உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.